அன்பான சொந்தங்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் மணி. இன்னைக்கான பதிவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னாக்க, ஒருத்தர் ரூபாய் நோட்டு, அதாவது காசை எண்ணிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல அவர்கிட்ட போய் ஏதாவது பேச்சு கொடுத்தோம்னா வச்சுக்கவன் எரிஞ்சு எரிஞ்சு நம்ம கிட்ட விழுவாரு. அதுவே வீட்டுல அம்மா கிட்ட, அம்மா என் போன எங்கம்மா காணோம் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா சமையல் கட்டில இருந்து கரண்டி தான் பறக்கும். போன ஒரு இடத்துல வச்சு அவனுக்கு தெரியாதா, போய் நீயே தேடிக்கடா அப்படின்னு கரண்டி சத்தமும் அம்மாவோடைய சத்தமும் காதில் பளிச்சுன்னு அடிக்குங்க. அதுவே ஒரு ஆஃபீஸுக்கு போய் சார் இதில் கையெழுத்து போடுங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா வச்சுக்கவன், ஏன்பா கொஞ்ச நேரம் அமைதியாக தான் இருப்பா, நான் சும்மாவா இருக்கேன், இங்கே பையில தானே பார்த்துட்டு இருக்கேன், ஒரு அரை மணி நேரம் கொஞ்ச நேரம் உட்காருப்பா, நான் கையெழுத்து போட்டு தரேன் அப்படின்னு சொல்லுவார். அரை மணி நேரம் ஆகலாம், ஒரு மணி நேரம் ஆகலாம், ஏன் சில நேரங்களில் ஒரு நாள் 2 நாள் கூட ஆகலாம். இவங்கள மாதிரி இல்லாம ஒரே நேரத்துல பல வேலை செய்ய நம்மளை தயார்படுத்திக்கணுங்க. அப்படி இருக்கும்போது தான் இன்றைய உலகத்துல நாம மற்றவங்களுக்கு ஈடு கொடுக்கவே முடியும். அதுக்கு முன்னாடி ஒரு லைக், ஒரு கமெண்ட் கொடுக்கலாமே. சரி வாங்க நம்ம இன்னைக்கான பதிவுக்குள்ள. நண்பர் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை எப்படி உங்களோட பொழுதை போக்குவீங்க அப்படின்னு நான் கேட்டேன். 2 மணி நேரம் நல்ல ஒரு இசை கேட்பான், அதுக்கப்புறமேட்டு ஒரு 2 மணி நேரம் வீட்டில் இருக்கிற தோட்டத்துக்கெல்லாம் நான் தண்ணி பாய்ப்பான் அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், நீ அந்த தண்ணி பாய்க்கிற அந்த 2 மணி நேரத்தில் நீ அப்படியே பாட்டு கேட்டுகிட்டே தண்ணி பாய்க்கலாமே, அப்போ உனக்கு 2 மணி நேரம் மிச்சமாகுமே. அந்த 2 மணி நேரத்தில் நீ எவ்வளவோ சாதிக்கலாம், ஆக்கப்பூர்வமான வேலைகளை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு முடிக்கலாம் அப்படின்னு அவர்கிட்ட நான் சொன்னேன். ஆமாம் இல்லை, இது எனக்கு தோணாமல் போச்சு இல்லை அப்படின்னு அவர் சொன்னார். இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் டிவி பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப ஆக்கப்பூர்வமான வேலைகள்லாம் கூட செய்யலாம். அந்த நேரத்தில் உங்களுடைய புத்தகங்கள்லாம் எடுத்து ஒழுங்குபடுத்தி வைக்கலாம், உங்களுடைய மேசையை சுத்தப்படுத்தலாம், இல்லை உங்கள் நண்பர்கிட்ட பேசிட்டீங்களா அந்த நேரத்தில் தோட்டத்துக்கு தண்ணி பாய்க்கலாம், இல்லை உங்களுடைய துணியை துவைக்கலாம், துணியை காய வைக்கலாம். இப்போ யாரையாவது நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனோ பஸ் ஸ்டாண்ட்லேயோ போய் அவங்கள வரவேற்க அங்கே காத்துட்ருக்கீங்கன்னா, அவங்க வரத்துக்கு லேட் ஆச்சுன்னா அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு புத்தகம் படிக்கலாம், இல்லை யாரு கூடனா ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கலாம். இல்லைனா நீங்கள் இப்போ பஸ்ஸில் போகிறீங்க, இல்லை ட்ரெயின்லேயோ எங்கன்னா ஒரு இடத்துக்கு போகிறீங்கனாக்கா அந்த பயண நேரத்தை வீணாக்காமல் நல்ல நல்ல புத்தகங்களை படிச்சுக்கிட்டு போகலாம், இல்லைனாக்கா தூங்கிக்கிட்டு போகலாம். ஏன்னா பயண கழிப்பு ஏற்படாது. இதே மாதிரி தாங்க, குறைஞ்சது ஒரே நேரத்தில் ஒரு 2 வேலையை செய்ய தயார்படுத்தி தகுதிப்படுத்திக்க உங்களை நீங்கள் முயற்சிக்க வேணும். இதிலலாம் முடியாதுப்பா, ஒரே நேரத்தில் 2 வேலைலாம் சாத்தியமா, இதில் ஒன்று நினச்சிக்கிட்டு அதில் ஒன்று நினச்சிக்கிட்டு 2 வேலையும் முழுமையாக செய்ய முடியாது இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்து உங்களுடைய ஆற்றலை நீங்களே மழுக்க பார்க்காதீங்க. மனசுக்கு பயிற்சி கொடுத்தா ஒரே நேரத்தில் 2 வேலை என்ன, அதுக்கு மேற்பட்ட வேலையும் நம்மளால செய்ய முடியும். ரொம்ப ரொம்ப பிஸியாக இருக்கிற சில அக்காக்களை பார்த்துருக்கலாம். சென்னையில் அந்த ட்ரெயினில் போவாங்க, அந்த ட்ரெயினில் போகும்பொழுது பூ கட்டிக்கிட்டே போவாங்க. அவங்க இறங்குற இடம் வந்துச்சுனாக்கா அவங்க கட்டின பூவை விற்கிறதுக்கு அந்த இடத்துல உட்காந்துக்குவாங்க. அங்கே உட்காந்துக்கிட்டு கட்டின பூவை விற்க ஆரம்பிப்பாங்க. கட்டாத பூவை அப்படியே கட்டிக்கிட்டு அவங்களோட பிஸியான வாழ்க்கையை அப்படி அவங்க நடத்துவாங்க. இன்னும் நல்ல ஒரு பிஸியான ஒரு பிஸ்னஸ் மேன்கள்லாம் இந்த பயணத்தின் போது என்ன பண்ணுவாங்கனாக்கா நிறைய புத்தகங்களை படிப்பாங்க, எழுதிக்கிட்டு இருப்பாங்க. நிறைய டீலிங் ஃபோன்லேயே செஞ்சு முடிச்சிருவாங்க அந்த பயண நேரத்திலேயே. இன்னும் அந்த வெளிநாடுகள்லாம் பார்த்தோம்னா இந்த பயண நேரத்தில் என்ன பண்ணுவாங்கனாக்க அவங்க சும்மா வெட்டியே கழிக்க மாட்டாங்க. எதனா படிச்சுக்கிட்டே போவாங்க, இல்லைனா எழுதிக்கிட்டே போவாங்க, இல்லைனா மற்றவங்ககிட்ட எதனா உரையாடிக்கிட்டே போவாங்க. இன்னும் ரொம்ப பிஸியானவங்களை பார்த்தோம்னா இந்த பயண நேரத்தை அவங்க தூங்கிறதுக்காகவே பயன்படுத்துவாங்க. அது ஏன்னாக்க இப்போ நம்ம ஒரு பயணத்தின் போது போயிட்டுருக்கோம், அப்படி தூங்கிட்டே போனோம்னா அந்த களைப்பு இறங்கினதுக்கு அப்புறம் தெரியாது. அதுவே நம்ம பயணத்தின் போது ரொம்ப விழிச்சுக்கிட்டு போனோம்னாக்கா அங்கே போய் இறங்கினதுக்கு அப்புறமும் நம்மளுக்கு பயணக்களைப்பு ஏற்படும், அப்புறமும் போய் அங்கே தூங்கிக்கிட்டே இருப்போம். இதே மாதிரி இல்லாமல் ஒரு வேலையை முடிச்சுட்டு தான் நான் அடுத்த வேலையை ஆரம்பிப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்க நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, உங்களுடைய வெற்றிகள், உங்களுடைய இலக்குகள் எல்லாமே
கொஞ்ச நாளைக்கு தள்ளி போகும். உங்களுடைய இலக்கு ஒரு 5 வருஷத்துல முடிய வேண்டியதான். ஆனா நீங்க இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா 10 வருஷமும் ஆகலாம், 15 வருஷமும் ஆகலாம். அதனால உங்களுடைய நேரத்துல ஒரே நேரத்துல 2 வேலைன்னு அதுக்கு மேற்பட்ட வேலைகள் கூட செய்ய உங்களை தகுதிப்படுத்திக்கங்க. அப்படி இருந்தா மட்டும்தான் இப்ப ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த ஒரு மின்னல் வேகமான இந்த உலகத்துல மற்றவங்களுக்கு ஈக்குவலா உங்களால ஈடுகட்ட முடியும். இதே மாதிரி வாழ்க்கைக்கு தேவையான ஒரு நல்ல பதிவுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். நம்மளோட விதைத்து கொண்டே யூடியூப் சேனலோட எப்பவுமே இணைஞ்சிருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதை நம்மளுடைய நண்பர்கள் மற்றும் சொந்தங்களோட மறக்காம ஷேர் பண்ணுங்க. அன்பான சொந்தங்களுக்கு நன்றி. விதைத்து கொண்டே இரு அன்பு.